சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைபுத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசி ஆடி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் கடக ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துடைய அதிதேவதை யார் அப்படின்னு, இந்த ஆடி மாசம் அப்படின்னா சூரியன் கடகத்துல செஞ்சிருக்கிறார். இந்த கடகத்துடைய வீட்டுடைய அதிபதி யாரு அப்படின்னா சந்திரன். இந்த சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி. அப்ப இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது அம்மன் மாசம். அம்மன் அருள் பரிபூரணமாக நிறைந்த மாதம். இந்த மாதம் அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு அம்மன் அருள் எளிதாக கிடைக்கும். இந்த ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரை உள்ள 6 மாத காலம் தட்சிணாயனம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம். அதாவது ஆஷாட நவராத்திரியிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால சக்தி தத்துவம் அதிகமா உள்ள காலம் தான் இந்த தட்சிணாயன காலம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாசம் 11ஆம் தேதி வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். ஆடி மாசம் வீடு கட்டலாமான்னா தாராளமாக கட்டலாம். ஆடி மாசம் 21ஆம் தேதி ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதமிருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும், திருமண தடை விலகும், குழந்தை பேர் கிடைக்கும், இந்த மாதிரியான மங்களங்கள் உண்டாகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் 27ஆம் தேதி ஆடி அமாவாசை. அன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்களுக்கு படகை போடுறது, இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது. குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகுந்த உகந்த நாள் ஆடி அமாவாசை என்பது. குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் 29ஆம் தேதி ஆடி பூரம். அதாவது அம்பாளையும் ஆண்டாளையும் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை விலகும், குழந்தை பேர் கிடைக்கும், புத்திர தோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அதாவது குடும்ப வாழ்க்கை சிறக்கும். மிக அற்புதமான நாள், அம்மன் அருள் நிறைந்த நாள் ஆடி பூரம். அம்மனையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் 32ஆம் தேதி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. அன்றைய தினம் விரதம் இருந்து கருடனை வழிபாடு, கருடனுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வதும், நாக தேவதைகளை வழிபாடு செய்வதும், நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷம், காலசர்ப்ப தோஷம், அதே போல பாத்தீங்கன்னா தாரா தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், இந்த மாதிரியான ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி அதனுடைய வீரியம் குறையும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி நடக்கிறார். 7.5 சனி, பாத சனி நடந்துட்டு இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான காலம் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த மாசம் ஒரு நன்மை உண்டாகும். என்ன நன்மை அப்படின்னா, ஆடி மாசம் 10ஆம் தேதி சனி வக்கரகதியில செஞ்சிருக்க போகிறார். இதால ஒரு பெருமூச்சு விடக்கூடிய டைம் கும்பராசிக்கு உண்டு. ஆடி மாசம் 10ஆம் தேதி சனி வக்கரகதியில போறதுனால 7.5 சனியோட பாதிப்பு குறைய போகிறது, ஒரு இந்த சனி வக்கரகதியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் வரை. அப்ப சனி பெயர்ச்சி, அதாவது சனி வக்கர பலனாக கும்பராசி தனியாக பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். 3க்கும் 10க்குடைய செவ்வாய் 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருப்பது நன்மை. 17ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அதாவது அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்ப அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையே நிலத்தையே நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தமான யோகம், நீண்ட நாளா விற்கல போகல அப்படின்னு சொன்ன கிடைக்கக்கூடிய நிலம் இடம்லாம் விற்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழில் சம்பந்தமான நன்மைகள் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா, நிலம் இடம் வாங்குற சம்பந்தமா பத்திரப்பதிவு ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது பத்திரப்பதிவு. உங்களுக்கு தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பது செவ்வாய் நன்மை. அதாவது 3க்கும் 10க்கும் உடையவர் 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்டம்,
பொதுவா 5ஆம் இடங்கிறது பதவின்னு சொல்லும், 10ஆம் இடம் பதவியை சொல்லும். அப்ப பதவி உயர்வு, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு அரசியல் கட்சியில இருந்தா ஒரு பதவி பொறுப்பு இந்த மாதிரி எல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதியும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பது நன்மை, ஆனா கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். கேது எந்த கிரகத்தையும் தடுக்கும், எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் கேது தடுக்கும், எந்த இடத்துல இருந்தால் அதனுடைய பலனை சுருக்கும். பொதுவாக 9 கிரகத்துல கேது தான் மிக வலிமையானவர். அப்ப எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அங்க வந்து டாமினேஷன் பண்றது கேது தான். அப்ப சுக்கிரனுடைய பலன் குறைபடும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் யோகாதிபதி. அப்ப இந்த 4க்கும் 9க்கும் உடையவர், ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி போய் கேதுவோடு சேர்ந்ததுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைகிறதோட நீச்சகதியிலையும் சந்திச்சிருக்க போகிறார். அப்ப இந்த மாசம் உங்களுக்கு சுக்கிரன் அனுகூலமாக பலனை தரவிற்கு இல்லை. ஏன் அப்படின்னா கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார், அடுத்தது நீச்சமாக போறாரு 8ல மறைஞ்சு. அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரனை வலுப்படுத்த வேண்டும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 4க்கும் 9க்கும் உடையவர். அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு மகாலட்சுமிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு யோககரமான, அதிர்ஷ்டகரமான, நன்மையான பலன்கள் அதிக அளவில் நடைபெறும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம், ஆயுஸ்தானம், நஷ்டஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 5க்கு எட்டக்கூடிய புதன் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. அப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். 5ஆம் அதிபதி 5ல ஆட்சி பெறுவது நன்மை. கமிஷன், ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம். புத்திசாலித்தனம் அதிகமாகும். அதாவது பாத்தீங்கன்னா சமயோசித புத்தி, எதை எங்க எப்ப எப்படி செய்யுங்கிற சமயோசித புத்தி செயல்படும். சிந்தனை செயல்திறன் தெளிவாக இருக்கும் 5ல புதன் இருக்கும் பொழுது. அதே போல பாத்தீங்கன்னா புதன் 5ல இருக்கும் பொழுது உங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதுவும் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால. குழந்தை 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம், 5ஆம் இடம் முதல் குழந்தை பிறப்பு அல்லது பார்த்தீங்கன்னா கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மையான பலன்கள் ஏற்படும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல மறைகிறார். இப்போ மறைஞ்சாலுமே அந்த இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார். அதை விட 5ஆம் இடத்த அதிபதி 6ல மறைகிறார் அப்படின்னா வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆனா 8ஆம் இடத்ததிபதி அவர்தான். 8ஆம் இடத்ததிபதி 6ல மறைகிறார்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எதிர்பாராத நன்மை, அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரியன். வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்ததிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். அப்ப 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது நன்மை இல்லை. 7ஆம் அதிபதி வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பொதுவாகவே ஆடி மாசம் ஆடி கழிவுடன் சொல்லி குடும்ப சண்டைகள் அதிகமாக வரக்கூடிய மாதம். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருக்க வேண்டும், வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் வச்சு தொழில் பண்ணிருந்தீங்கன்னா பார்ட்னர்கிட்டையும் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்போ சிவபெருமான் வழிபாடு, சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான். சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே கோதுமையை வச்சு கோதுமை மேலே ஒரு அகல் வச்சு அதில் நெய் ஊற்றி விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் பொழுது யோககரமான மாதமாக அமையும். அப்போ ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயிலில் சிவபெருமானுக்கு அல்லது சூரியனுக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. இப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது இந்த ஆடி மாதம் கும்பராசிக்கு அமோகமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.